டேய் சோமு, என்னடா பண்ணிருக்கிறியா? அப்போ பாரு உட்காந்து சாப்பிட்றது தான் வேலையா? நியூ இயர் பிறக்க போதுடா, இன்னும் 5 நிமிஷத்தில் 2026. சீக்கிரமா நம்ம போய் கேக் வெட்டலாம். வெளியே பட்டாசு வெடிக்க போகிறாங்கடா, வா நம்ம போய் பார்க்கலாம் சீக்கிரமா. இதெல்லாம் ஒரு கொண்டாட்டமா? நான்லாம் போன வருஷம் அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாடும் போது மேலே ராக்கெட்டெல்லாம் விட்டாங்க வானத்தில், அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். நீ நம்ம இம்புட்டுக்கான பட்டாசு வெடிக்கிறதுக்கு வாங்கிங்கிற? ஏண்டா சோமு, பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. நீ போன வருஷம் புத்தாண்டுக்கு நம்ம கோனார் கடையில் உட்காந்து பஜ்ஜி சாப்பிடணும்ல முக்கில், போதுண்டா. பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. டே ராமு, அது பேர் அமெரிக்கா பஜ்ஜி கடைடா, போடா நீயும் அறிவும். ஏ சோமு, ராமு வாங்க சீக்கிரமாக கேக் வெட்டலாம். 11:59க்கு. அம்மா, நியூ இயர் பையன் அந்த கேக்கில் ஹாப்பி நியூ இயர்னு எழுதியிருக்கா இல்லை கடன்காரர்களுக்கு எச்சரிக்கைன்னு எழுதியிருக்கா? ஏன்னா போன வருஷம் வாங்கின கடனே நம்ம இன்னும் கொடுக்கல இல்லையா? அடே வாய மூடுறேன். இந்த முறையாச்சும் எதனா சபதம் எடுப்பீங்களா இல்லையா? அம்மா, நான் ஆல்ரெடி ஒரு சபதம் எடுத்துட்டோமா. இந்த வர 2026லேருந்து டெய்லி 5 மணிக்கு எழுந்து ஜிம்முக்கு போயிட்டு நான் 6 பேக் வைப்பேம்மா. டே சோமு, டெய்லி காலையில் 10 மணிக்கு எழுந்து அம்மாவை காப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணுற உனக்கு இதெல்லாம் தேவையாடா? நீ எல்லாம் ஜிம்முக்கு போனால் அந்த ஜிம்மே காணாமல் போயிடும்டா. அம்மா, நான் ஒரு சபதம் எடுத்துருக்கேம்மா. இந்த 2026லேருந்து யாரையுமே கிண்டல் பண்ண மாட்டேன். முக்கியமாக இந்த சோமு பையனை நான் கிண்டல் பண்ணவே மாட்டேன். டே நிஜமாவாடா? ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதுடா. 12 மணி ஆச்சுடா, வாங்க கேக் வெட்டலாம், சாப்பிடலாம். கேக் சாப்பிடுவோம். அம்மா, இந்த வருஷம் என் முதல் சபதத்தை மீறிட்டம்மா. என்னடா முதல் சபதம்? அம்மா, கேக்கே சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். நீ கேக்கு வாயில் ஊட்டி சாப்பிட வச்சுட்டேம்மா. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. இந்த சோமு, நீயும் கேக் சாப்பிடு. சோமு, நாளையிலேருந்து மறக்காமல் ஜிம்முக்கு போகாதடா, நல்லா படுத்துன்னு தூங்குடா. அடே, நீங்கள் சபதம் எடுத்த லட்சணம் எனக்கு இப்போவே தெரியுதுடா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சரி, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமா வண்டி ஓட்டுங்க. நாளைக்கு டிராஃபிக்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.